ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திர கத்தாவே. இந்த நாளில கூட அடிமைகளை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள ராஜா. நீங்க எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயங்கள் செய்யுங்கப்பா. அப்பா, உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த நாளில கூட கர்த்தாவே, உமது சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்துள்ள ராஜா. எங்கள் செவிகளை விருத்த சேதனம் செய்யுங்க, எங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் செய்யுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல நம்ம கடந்த வாரத்துல 20, 21 வசனங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 22வது வசனம். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். இந்த 22, 23 கர்த்தருக்கு சித்தமான இந்த நாளில் நாம் தியானிப்போம். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அந்த 21வது வசனத்துல தவணை கொடுத்தார். மனம் திரும்புவதற்கு தவணை கொடுத்தார், ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இப்ப ஒரு கடன் கொடுத்தவர்களுக்கு தவணை கொடுக்கிற மாதிரி தப்பு செஞ்சவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யற, ஒரு வாய்ப்பு கூட திருந்துவாங்களான்னு. நம்ம ஏசப்பா பரிந்து பேசி கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கனி கொடுப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எப்படி பரிந்து பேசி தோட்டக்காரர்கிட்ட அந்த வேலை செய்கிற வேலையாள் பரிந்து பேசுகிற மாதிரி ஏசப்பா இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய கோபமானது பயங்கரமானது, பட்சிக்கும் அக்னி போல இருக்கும். அந்த கோபத்துக்கு முன்பாக மனுஷன் யாரும் நிக்க முடியாது. என்னுடைய முகத்தை உன் பக்கம் நான் திருப்ப மாட்டேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்வார். அவ்வளவு பயங்கரமான கோபம் உள்ளவர். அவரின் முகமுகமா யாரால தரிசிக்க முடியாது. ஆனால் நம் மத்தியில இருக்கிற இயேசு கிறிஸ்துவால் தான் நாம் இன்றைக்கு பிழைத்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு மத்தியஸ்தராய் நின்று நமக்காக வழக்காடுகிறதுனால, அவர் நமக்காக பேசுகிறதுனாலே, நமக்கு பரிந்து பேசி கொண்டிருப்பதனாலே நாம் இன்றைக்கு நிலை நிற்கிறோம். அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, தப்புவிக்கிறது. இன்னைக்கு நமக்கு தவணை கொடுத்து கொண்டிருக்கிறார், மனம் திரும்பும்படி தவணை கொடுத்திருக்கிறார். எல்லா மக்களுக்கும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனதை கர்த்தர் பக்கம் திருப்பாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தின் பக்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் என்ன செய்றார், அவர் பக்கம் திரும்ப சொல்லை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறது போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனை நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பாள்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. நம்முடைய தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் இது. இன்னைக்கு தியேத்ரா சபையை குறித்து சொல்லும் பொழுது இதேதான். நான் எல்லா வாய்ப்புகளை கொடுக்கிறேன், தவணை கொடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் என் ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டேன் என்கிறார்கள். ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல. எப்ராயிமே, புறஜாதிகளை நம்ம பார்த்து ஆண்டு சொல்ற, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் எப்படி உன்னை ஆத்மாவை போலாகும்? ஆத்மா, செபோயிம் இதெல்லாம் என்னன்னு சொன்னாக்கா, அது சோதோம் கொமோராவை சார்ந்த பட்டணங்கள். சோதமை அழிக்கும் போது பாத்தீங்கன்னா அது பக்கத்துல இருக்கிற அந்த பட்டணங்கள் ஒண்ணும் இல்லாம போச்சு, ட்ரை ஆயிடுச்சு. அதுதான் ஆண்டவர் சொல்ற பாருங்க, ஆதியாகமம் 19 24, 25 வசனம். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தை அக்கினி வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களே அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்கள் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரை அழித்து போட்டார். இந்த பட்டணங்களை குறிச்சு சொல்லும் பொழுது உபாகமத்துல ரெஃபர் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உபாகம் 29 கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமை கொமோராவையும்
அத்மாவையும் செபோவியுமே, அதாவது செபோயிம் அதுவும் ஒரு பட்டணம். அத்மா செபோயிம்ன்றது பட்டணங்கள், அத பட்டணத்தினுடைய பேரு. தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பு இல்லாதபடிக்கு கந்தகத்தால உப்பால எரிக்கப்பட்டதை காணும் பொழுது, அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, யாரு எந்த ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பலையோ அவர்கள் அத்மாவை போல, செபோயிமை போல, சோதோம் குமாரா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதோடு சேர்ந்து அழிந்த பட்டணங்கள் இவைகள், அதோடு சேர்ந்து அழிந்தவைகள் இந்த அத்மாவும் செபோயிமும். இந்த பட்டணங்களும் விதைப்பும் இல்லை விளைவும் இல்லை. அப்படின்னு என்னத்த, இந்த பூண்டு புல்லு கூட முளையாது. இப்ப பாருங்க, இரண்டாம் உலக போர்ல ஹிரோஷிமா நாகசாகி அமெரிக்கா போட்ட குண்டுல இன்றைக்கு வரைக்கும் பாதிப்புள்ள தேசங்கள் ஹிரோஷிமா நாகசாகி. அங்க பாத்தீங்கன்னா புல்லும் பூண்டு முளைக்காது. ஆனா அவர்கள் வேறு விதத்தில் அவர்கள் தங்களுடைய நாட்டை செழிப்பாக்கி கொண்டார்கள். டெக்னாலஜி மூலமா, தொழிற்சாலைகள் அந்த இவற்றின் மூலமாக அவர்கள் தங்களுடைய நாட்டை செழிப்புள்ளதாய் மாற்றினார்கள். ஆனால் விளைச்சலை பார்க்கும் பொழுது ஹிரோஷிமா நாகசாகி இன்றைக்கு வரைக்கும் புல்லு பூண்டு முளைக்காத ஒரு தேசமாக தான் இருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் போட்ட அணுகுண்டினுடைய தாக்கம், கந்தகம், அந்த நெருப்பினுடைய அக்னியினுடைய தாக்கம். அதேதான், கந்தக நெருப்பு போடப்படுகிற இடங்கள்லாம் விளைச்சல் வராது. இப்ப கூட பாத்தீங்கன்னா குண்டு போட்டுங்கிறாங்க. இப்ப 3வது உலக போரினுடைய வீரியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சில இடங்களில போட்டுட்டு இருக்கிறாங்க அணுகுண்டு. ஒரு ரஷ்யாவை பார்த்து இப்ப உலகம் பயப்படுது. காரணம் என்னன்னா, ரஷ்யா இப்போ சமீபத்துல ஒரு அணுகுண்டு போட்டதுனால, இப்படிப்பட்ட ஒரு குண்டு போடுகிற அந்த ரஷ்யாவை குறித்து இந்த உலகம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்திருக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் மிக சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று ரஷ்யா உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அதனால ரஷ்யாவை பார்த்து இப்ப உலகம் பயப்படுகிறது. அதே போலதான் இந்த உலகம் முழுசுமே என்னன்னா இந்த அணுகுண்டுக்கு பயந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா, அது போட்ட மனிதர்கள் அழிவது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் புல் பூண்டு கூட முளைக்காது. வறட்சியும் பஞ்சமும் தலைவிரித்தாடும். அப்போ உலகத்துல மனுஷர்கள் வாழ்வதற்கான எந்த தடையுமே இல்லாமல் போய்விடும். அவ்வளவு கொடிதான ஒரு காரியம். அதற்காக தான் இந்த யுத்தங்களை குறித்து பயப்படுகிறது. காரணம் அதுதான். அப்போ ஒரு கூட்டம் மக்கள் சாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு பிறகு வாழ்க்கையே இல்ல பாருங்க. மனுஷர்கள் ஏதாவது இருக்கிற மனுஷர்கள் பிழைப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரியான ஒரு காரியம். ஆனா பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், எரேமியா 49:18 சொல்லும் பொழுது, சோதோமும் கொமோராவும் அவைகளை சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை, அதில் ஒரு மனுபுத்திரனும் தங்குவதில்லை. அப்போ தேவ கோபம் வெளிப்பட்டது என்றால், அக்னி கந்தகம் வர்ஷிக்க பண்ணுகிற ஒரு காரியம் நடக்கும் என்றால் அது ஒரு யுத்தத்தின் மூலமாக, அதாவது பட்டயம் என்பது ஒரு யுத்தத்தை குறிக்கிறது, ஒரு காரியம், தேவனுடைய கோபத்தை ஒரு குறிக்கிற காரியம். இப்படிப்பட்ட காரியங்கள் தியத்ரா சபையில ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த அத்மாவை போல ஆக்குவேன் மனம் திரும்பாத பட்சத்துல. அப்ப அந்த இடத்துல ஒரு மனுஷன் கூட குடியிருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு காரியம். இப்ப தியேட்டராலாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிறதா என்றால் அந்த இடங்கள்லாம் அழிக்கப்பட்ட ஒரு நிலையில தான் காணப்படுது. எல்லாம் அழிந்து போயிடுச்சு தியேட்டரா பக்கம்லாம். ஆனா அந்த சபையினுடைய தாக்கம், அந்த சபையினுடைய மக்களுடைய சுவாபங்கள், இன்றைக்கு தியேட்டரா சபையினுடைய மக்களுடைய சுவாபங்கள், இந்த 7 விதமான சுவாபங்கள், 7 விதமான ஆத்துமாக்கள் இந்த உலகம் பூரா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற மக்களுடைய உள்ளத்துல இந்த 7 விதமான சுவாபம் உள்ள மக்கள் காணப்படுகிறார்கள். அப்போ இன்னைக்கு தேவன் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகி போகிறார்கள். தியேத்ரா சபையில இருக்கிற ஒரு இயேசபேலினுடைய சுவாபத்தை போல அந்த இயேசபேலினுடைய சுவாபமானது ஜனங்கள் மத்தியில கடந்து போகிறதுனால நிர்விசாரம், கர்த்தரை தேடுவதற்கு மனமில்லை, உலகத்தோடு ஒத்து போகிற சுவாபம், உலகத்தினுடைய வழிபாடுகளோடு ஒத்து போகிற காரியம், இதெல்லாம் சேர்ந்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகி போகிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த அவர்களுடைய பிள்ளைகளை நான் கொள்ளுவேன், அவளை நான் கட்டில் கிடையாக்குவேன். இப்போ நான் சாதாரணமா சொல்லுவாங்க, கட்டில் கிடையாக்குறது அப்படின்னு சொன்னாக்கா, வேதத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா, அதுக்கு படுக்கையில போடுவேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எபிரேயர் மத்தியில ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஒரு இடியாம்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கள் எந்திரிக்க மாட்டாங்க. அப்படின்னா படுக்கையில போடுவேன் என்றால் ஒரு படுத்த படுக்கை ஆக்குற மாதிரி, ஒரு வியாதிக்கு உட்படுத்துவேன்.
ஒரு வேதனைக்கு உட்படுத்துவேன். அவர்கள் அந்த வேதனையிலிருந்து மீளாதவர்களா இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிற்றை அவர்களுக்கு அனுபவிப்பேன், அந்த அனுமதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, யாருன்னா தப்பு பண்ணாங்க என்ன சொல்லுவாங்க? பல்ல தட்டிடுவேன், பல்ல தட்டி கையில குடுத்துருவேன். பல்ல தட்டிடுவேன்னா என்ன அர்த்தம்? பல்லு உடனே உடச்சி கையில குடுத்துருவாங்களா? இல்ல, எச்சரிக்கை பண்றது. இப்ப கூட இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? எச்சரிப்பு தான். முதல்ல எச்சரிப்பு. உடனுக்குடன் கர்த்தர் யாரையும் தண்டிக்கிறது இல்ல. முதல்ல வார்னிங், முதல்ல எச்சரிப்பு, முதல்ல அவர்களுக்கு தவணை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அவர் செய்யறார். பாருங்க, ஜனங்களை பார்த்து திட்டிட்டு அவர்களை பார்த்து மனசா போட்டுட்டு எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படிதான் சொல்றாரு. வேதம் சொல்லுகிற பாருங்க, ஏசாயில சொல்லும்போது சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். சியோன் என்பது எனக்கு கர்த்தருடைய தேசம், கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் தான் சியோன் பர்வதம். அங்கு பாவிகள் இருக்கிறார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சபைகள்ல பாவிகள் நிறைந்திருக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. இன்னைக்கு சபைதான், அங்கே மாயக்காரர்கள் இருக்கிறார்கள். சியோன் தான், ஆனா பாவிகள் இருக்கிறார்கள். பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கற் செய்வதால் ஒரு ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்ம அலசி பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் சொல்ற, கண்மலைகளினுடைய அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கும். கண்மலையினுடைய அரண்கள், கர்த்தருடைய கரத்துல நம்ம அடக்கமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். அவருடைய கண்மலையினுடைய பிளவுக்குள்ள ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமா கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல வாயை சம்பாரிச்சு நார வாயை சாப்பிடறான்னுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்முடைய சம்பாத்தியம் நம்ம கையில இருக்கிறது இல்ல. நம்ம சம்பாத்தியத்தை வேற ஒருத்தர் அனுபவிக்கிறார்கள். நாம சாட முடியறது இல்ல, நாம அனுபவிக்க முடியறது இல்ல. நம்முடைய சம்பாத்தியத்தை ஹாஸ்பிட்டல் சாப்பிடுது, நம்ம சம்பாத்தியத்தை ஊர்வலத்தார் சாப்பிடுறாங்க, நம்ம சம்பாத்தியத்தை வேற யாரோ அனுபவிக்கிறாங்க, நம்முடைய சம்பாத்தியத்தை வேற ஒருத்தர் கையாளுறாங்க. காரணம் என்ன? தேவனுக்கு முன்பாக நீதியாய் நடக்க வேண்டும், செம்மையாய் நடக்க வேண்டும். அப்போ நம்முடைய செயல்கள், சொல் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. ஓசியால, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல, அவள் எனக்கு மனைவியும் அல்ல. ஓசியா 9:1 சொன்ன, உன் தேவனை விட்டு நீ சோரம் போனா என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். இன்னைக்கு 2வது அதிகாரம், ஓசியா 2வது அதிகாரத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உங்கள் தாயோடு வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. இன்னைக்கு தேவன் சபையை தன்னுடைய மனைவியாக என்கிறார். எப்சிபா வியூலா, எனக்கு பிரியமானவள் என் மனைவி என்று அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை, புதிய ஏற்பாட்டு சபையை என்ன சொல்றாரு? மனவாட்டி, இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டி என்று சொல்கிறார். பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் பழைய ஏற்பாட்டு சபையையும் பழைய ஏற்பாடு அதை உடன்படிக்கை ஜனங்களை பார்த்து அவர் சொல்லும் பொழுது எப்சிபா வியூலா என்று சொல்கிறார். அதற்கு என்ன அர்த்தம்? அருமையானவர்களை, ஆண்டவர் சொல்றார், உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்று சொல்லுங்கள், ருகாமா என்று சொல்லுங்கள். அருமையானவர்களை, இந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு அந்த செயல்பாடுகள் சொல்லும் பொழுது அம்மி என்பதற்கு என் ஜனம், அம்மி என்றால் என் ஜனம் என்ற அர்த்தம். ஓசியால சொல்லுங்க, அம்மி உங்களை பார்த்து, உங்க சகோதரரை பார்த்து என் ஜனமே, ஆண்டவர் சொல்ற என் ஜனமே. சகோதரிகளை பார்த்து ருகாமா என்று சொன்னா இரக்கத்தை பெற்றவர்கள், ருகாமா அப்படின்னா இரக்கத்தை பெற்றவர்கள் என்று அர்த்தம். அப்போ என் ஜனமே, என் இரக்கத்தை பெற்றவர்களே என்று சொல்லுங்கள். உங்கள் தாயோடு வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசிதனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவில் இருந்து விலக்கி போட கடவுள், இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உரிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தர வெளியை போல் ஆக்கி அவளை வறண்ட பூமியை போல்
விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன். அவளுடைய பிள்ளைகள் சோறு பிள்ளைகள் ஆகியால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன் என்று சொல்கிறார். இதைதான் இந்த தியேத்ரா சபையில கர்த்தர் சொல்லுகிறார். அவளை கட்டில் கிடையாக்கி அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளை கொல்லுவேன் என்று சொன்னார். அப்போ தேவன் என் ஜனமே என்று சொல்லுகிற தேவன், என் இரக்கத்தை பெற்றவர்களே என்று சொல்லுகிற தேவன் ஏன் இப்படி கடினமாக பேசுகிறார், கடினமாக சொல்லுகிறார் என்று நாம் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களை இருதயங்களை ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். எல்லா சபைகளுக்கும் ஒரு எச்சரிக்கை இது. எல்லா சபைகளுக்கும் ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் அதுதான் சொல்றார். நான் பல்ல தட்டுவேன் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க உஷாராயிடுங்க. நான் இப்படி செய்வேன், உன்னை கட்டில் கிடையாக்குவேன், அப்படி படுக்கை போடுவேன் என்று சொல்லும் பொழுதே எச்சரிக்கை ஆயிடுங்க, மனம் திரும்பிடுங்க. அந்த தவணை கொடுக்கும் போதே மனம் திரும்பி விடுங்கள். அப்படி இல்லாவிட்டால் அவர் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுடைய உள்ளிந்திரியங்களை இருதயங்களை ஆராய்கிற என்று சபைகள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு இதெல்லாம் செய்வேன். ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படி பலன் அளிப்பேன். அந்த பிள்ளைகளை எல்லாம் நான் கொல்லுவேன். இந்த பிள்ளைகளை கொல்லுவேன். அருமையான, இது புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு எச்சரிப்பின் சத்தம். நம்மை ஆண்டவர் மனம் திரும்பும்படி அழைக்கிறார். அப்போ இயேசபேலினுடைய பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? இயேசபேலினுடைய பாவங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிர்விசாரம். நான் அப்புறம் பாத்துக்கிறேன், நான் ஆண்டவர் அப்புறம் தேடிக்கலாம், நான் அப்புறமா ஜெபிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம்ன்றது இல்ல. இப்பவே, இன்றே, இப்பொழுதே ஆண்டவர் வரும் பொழுது நான் ரெடியா இல்ல அப்படி சொல்லக்கூடாது. எப்ப வேண்டுமானாலும் இயேசு அப்ப வர முடியும். எப்போது வேண்டுமானாலும் அவர் வந்து வாசப்படி நின்று கதவை தட்டுவார். உன்னத பாட்டுல ஒரு அழகா ஒரு வசனம் உண்டு. வாசப்படியில நின்று கதவை தட்டுறாரா, அப்பதான் மனவாட்டி என்ன சொல்றா, சுலமேத்தியார் சொல்றா, நான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் இப்பதான் கழட்டி போட்டேன், நான் இப்பதான் ரெஸ்ட் படுக்கையில படுத்துட்டு இருக்கிறேன். அருமையானவர்களே, இது தியேத்ரா சபையினுடைய காரியம். தன்னுடைய ட்ரெஸ் கழட்டிட்டு அவ படுத்துட்டு இருக்கிறாளாம். மணவாளன் வந்து தட்டும் நேரத்துல இன்றைக்கு இந்த மனுஷர்கள், உலகத்தினுடைய மனுஷர்கள் நிர்விசாரத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆயத்தம் இல்லை. தன்னுடைய ட்ரெஸ் என்பது என்ன? ரட்சிப்பினுடைய வஸ்திரம். ரட்சிப்புக்குரிய அனுபவம் இல்லை. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ரட்சிப்பை காத்து கொள்ளவில்லை. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் அணிந்து கொள்ளவில்லை. நீதியின் வஸ்திரங்கள் அவர்கள் அணியவில்லை. ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன? ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு, பாவ மன்னிப்பு, ஒவ்வொரு நாள் பரிசுத்தத்திலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அனுதினம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு காணப்பட வேண்டும். அந்த ஆயத்தம் என்னும் அந்த நிலை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து காணப்பட வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த சுலமேத்தியார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மணவாளன் போயிட்ட பிறகு அவ ஓடி போய் கூப்பிடுறா, அங்கங்க தேடுறா. இல்ல, அது என்ன, கைவிடப்பட்ட ஒரு சந்ததி குறிக்கிறது. ஆண்டவர் வந்து தட்டும் போதே திறக்கணும். மணவாளன் வந்து தட்டும் போது கூப்பிடும் போதே ரெடியா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கிற கன்னிகைகளை தான் ஆண்டவர் கூட்டிட்டு போவார். ஆயத்தம் இல்லாத கடையில போயிட்டு நான் போயிட்டு அபிஷேகத்துக்குரிய எண்ணெய் வாங்கி வந்துடுறேன், நான் போய் அப்புறமா அபிஷேகம் பெற்றுக்கிறேன், நான் அப்புறமா நான் முழுக்கு ஞானசானம் எடுத்துக்கிறேன், அப்புறமா நான் வந்து பரிசுத்தம் அடைஞ்சுக்கிறேன், நான் அப்புறமா ரட்சிப்பின் வஸ்திரத்தை அடைஞ்சுக்கிறேன், நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நிர்விசாரம். இதுதான் இயேசபேலினுடைய பெரிய பாவம். அதே போல விக்கிரகத்துக்கு பின்னாடி போகிற பாவம் உலகத்துக்கும் சபைக்கும் ஒத்து வராது. இந்த உலகத்துக்கும் சபைக்கும் ஒத்து வராது. ஆனா இந்த உலகத்தின் போக்குல இஷ்டமா இழுத்துட்டு போகும். தியேத்ரா சபை அதுதான் செய்தது. பரவாயில்ல, அது போல நடந்தா ஒண்ணு இல்ல. அவன் சினிமா பாக்குறான்னா நீயும் சினிமா பாக்கணுமா? அவன் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு, இந்த உலகத்துக்கு ஒருத்த வேஷம் போட்டுக்கிட்டு அவன் நடிகை ஆட்டம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நீ அதே போல செய்யணுமா? அப்போ உலகத்தில் இருக்கிறவர்களை போலவே நீங்களும் வாழணும் நினைத்தால் அவர்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லை. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த ஒரு காரியம், இதை தேவன் அருவருக்கிறார். அப்போ இயேசபேலினுடைய பாவம் அது. விக்கிரகத்துக்கு பின்னாடி போகிற ஒரு காரியம், இதெல்லாம் வந்து இயேசுவினுடைய காரியமா இருக்கிறது. அதனால ஓசியா 9 இஸ்ரவேலே மகிழ்ச்சியா இராதே, மற்ற ஜனங்களை போல களி கூறாது. மத்தவங்க வந்து ஆட்டம் பாடின்னு சந்தோஷமா இருக்கிறாங்க, இந்த உலகமே கதின்ட்டு. நல்லா தெரிஞ்சுங்க, ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இந்த உலகத்துல
அங்கங்க மின்னிக்கிட்டு அங்கங்க எல்லாம் இருக்குது. அந்த மின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரில நேரத்துல தான் மின்னும் நிறைய. அந்த ராத்திரில மின்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் எல்லாம் பாவம். பாவத்தின் பின்னாடி போகாதீங்க, பாவத்தின் பின்னாடி போகாதீங்க. இஸ்ரவேலே மகிழ்ச்சியா இராதே, மற்ற ஜனங்களை போல களி கூறாதே, உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய். உலகம் மின்றத பார்த்து ஓடுது, தக தக தகன்னு மின்றத பார்த்து ஓடுது. தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய். தானிய களமும் திராட்சை தொட்டி அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை. அவர்களுக்கு திராட்சரசம் ஒழிந்து போகும். இன்னைக்கு மதுபானத்தை தேடி ஓடுகிறார்கள். பெண் பிள்ளைகள் கூட மதுபானம் குடிக்கிறார்கள், ஆண்கள் மதுபானம் குடிக்கிறார்கள். இரவும் பகலும் அவர்கள் தேவையில்லாம இரவும் பகலும் ஆண்டருக்கு விரோதமான பல பாவங்களில் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் சற்று யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான். கர்த்தர் மோசையை நோக்கி ஆண்டவர் சொல்ற, உபாகம் 31 அதிகாரம் 16வது வசனம் சொல்லும்போது, உன் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கை மீறுவார்கள். மோசைக்கு ப்ராபசி ஆண்டவர் சொல்றார். இந்த இயேசுவினுடைய காரியம் அதுதான். கர்த்தரை விட்டுட்டு இந்த உலகத்தின் பின்னாடி போறது. இப்ப பெண் பிள்ளைகள் அந்நிய ஆண்களோடு லவ் பண்ணிட்டு போறது, அந்நிய ஆண்களோடு பிணைகிற காரியம். ஆண் பிள்ளைகள் அந்நிய பெண்களோடு இணைகிற காரியம். இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான ஒரு விஷயமா இருக்கிறது. தேவன் சொல்றார், அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படி அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் இவர்களை தொடரும். அந்நாளில் அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராதனால் அல்லவா இந்த தீங்குகள் என்னை தொடர்ந்தது என்பார்கள். அவர்கள் வேறு தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகள் நிமித்தம் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைப்பேன். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள் என்று ஆண்டவருக்கு ஒரு மோசே ஒரு பாட்டு கொடுக்கிறார். உபாகமம் 31 சொல்லி இருக்கிற பாட்டு. ஏன்னா அவர்களை வழி நடத்தின வகையை அவர் சொல்லி சொல்லி அது ஜனங்களுக்குள்ள பாட வைக்கிறார், வாய்மொழியாய் டீச் பண்றார். இது இப்படியாய் கர்த்தர் என்ன செய்ய எச்சரிக்கிறார். வேறு தேவர்களிடத்தில் அவர்கள் போகிறார்கள். அந்நிய நுகத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சாலமோன் 3 முறை கர்த்தர் முகமுகமாய் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு தடவை தரிசனம் கிடைச்சாவே எவ்வளவு தேவ பயத்தோடு நடப்பாங்க. அவரு சகல காரியங்களையும் அப்படியே நேருக்கு நேர் கர்த்தரை பார்த்து நேருக்கு நேருக்கு அந்த மகிமை. அந்த தேவாலயத்துல அவர் பலி செலுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா, சாலமோனுக்கு தாவீதை போல ஒரு கிருபை, ராஜா என்ற கிருபை, ஆசாரியன் என்ற கிருபை, மெல்கிசேதேக் முறைமையான கிருபை இருந்தது. பலி செலுத்தினான், சாலமோன் பலி செலுத்தினான். அப்போ அந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய ஷெக்கினா மகிமை இறங்கியது. ஆனா அந்த மகிமையை பார்த்தும் கூட அந்த சாலமோன் பெண்கள் பின்னாடி போனான், சோரம் போனான். இந்த உலகத்தின் இச்சை, தியேத்ரா சபையில அந்த வேசிதனம், இயேசுவேலினுடைய சுவாபம் இன்னைக்கு பெரும்பாலும் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிறதை பாக்குறோம். அப்போ இந்த உலகத்துல ஒரு கூட்டம் அப்படிதான் இருக்கிறது. சபைகளுக்குள்ளே நிறைய விபச்சாரம் இருக்கிறது, சபைகளுக்குள்ளே நிறைய இப்படிப்பட்ட வேசிதனங்கள் இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி உருப்படியா வாழறது இல்ல. கணவன் மனைவி வேறொரு மனைவியோடு, மனைவி வேறொரு கணவனோடு, ஒரு வித்தியாசமான ஒரு உறவுகள். இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான காரியம். அருமையானவர்களே, தேவன் இந்த நாள்ல சொல்றார், இயேசுவில் இந்த புதிதாய் சேர்ந்தவர்கள், இந்த கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்தவர்கள் தியேத்ரா சபையில விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட வைக்கிறது, விக்கிரகங்களோடு தொடர்புபடுத்தி அந்த அந்த அவைகள் செய்கிற அதே காரியத்தை அவர்கள் செய்ய வைக்கிறது. தேவையில்லாம, அதாவது விக்கிரக கதைகள்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். அந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து பார்த்தாக்கா அந்த விக்கிரகத்தின் ஆவி கீழே இருக்கிற பெண்கள், அழகான பெண்கள் தான் அவர்களோடு உறவு கொள்ளுமா, இப்படி எல்லாம். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது என்னன்னா, அதை வணங்குகிறவர்கள் அதே புத்தியோடு இருக்கிறார்கள்.
இன்னைக்கு அதே புத்தி சபைக்குள்ளே வந்திருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு புனித உறவானது வேறொரு பெண்ணை பார்க்கும் பொழுது இச்சையோடு பார்க்கிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றார், விபச்சாரம் செய்ய இருப்பாயாக என்பது பழைய கட்டளை 10 கற்பனையில. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றார், உன் கண்களினால் இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்றார். இச்சையோடு பார்ப்பதே விபச்சாரம். அப்போ தேவன் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல இது ஒரு ஆவிக்குரிய துரோகம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையாகிய நம்மை ஆண்டவர் அதிகமா எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை விட அதிகமாய் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதிகமான பரிசுத்தம், அதிகமான காரியங்கள். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய கண்களில, நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? தியேத்ரா சபையில் இருந்த அந்த பாவம் இன்றைக்கு சபைக்குள்ளே காணப்படுகிறது. இன்னைக்கு சபைக்குள்ளே காணப்படுகிறது. ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் காணப்படுகிறது. ஒவ்வொரு சபையிலும் இருக்கிறது. அப்போ இது தேவன் அருவருக்கிறார். பாருங்க, இயேசுவானவர் தனக்கு விரோதமாய் கிரியை செய்தவர்களை பற்றி இந்த பொல்லாத விபச்சார சந்ததி என்று ஆண்டவர் அறிமுகப்படுத்துவதை பாக்குறோம். வேத பரிசேயர்ல கேக்குறாங்க, ஆண்டவரே, போதகரே, உம்மால ஒரு அடையாளத்தை நாங்க பாக்கணும். நீங்க பெரிய போதகர், பெரிய கர்த்தர் என்று நாங்க பாக்குறோமே, ஒரு அடையாளத்தை காமிங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனா யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று இவர்களுக்கு வேறு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிற அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் வேதபாரர் பரிசேயருக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவை கொடுத்திருக்கிறார். வரங்களை கொடுத்திருக்கிறார். கனிகளை கொடுத்திருக்கிறார். நம்மை அநேக சத்தியங்களுக்குள் நடத்துகிறார். போதித்து நடத்துகிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் வழியில நடக்கிற யூதர்களுக்கோ அவர்களுக்கு ஒரே அடையாளம் அந்த மனுஷகுமாரன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆனாலும் அப்படியே இன்னும் கண் திறக்கப்படாத யூதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் இயேசுவை கண்டுகொள்ளாத அவர்களை பார்த்து விபச்சார சந்ததியார் என்றுதான் சொல்லுகிறார். இன்றைக்கும் இயேசுவை யாரெல்லாம் கண்டு கொள்ளவில்லையோ அவர்கள் இப்படிப்பட்ட பெயர் சொல்லிதான் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த உலகத்தில் அநேகர் இன்னும் இயேசுவை கண்டு கொள்ளவில்லை. மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. ஆண்டவரை குறித்த அறிவு வரவில்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்கிறாங்க. ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க, எனக்கு இதை செய்து காட்டுங்க. அடையாளத்தை கேட்காதீர்கள். ஆண்டவர் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு செய்வார், ஏற்ற வழியில செய்வார். அடையாளம் கேட்காதீங்க. அடையாளம் கேட்டாலே விபச்சார சந்ததி என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அடையாளத்தை கேட்காதீங்க. ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்காதீங்க. வழக்காடாதீங்க. ஒரு செய்தி கூட நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், வழக்காடாதீங்க. கர்த்தரிடத்தில் வழக்காடக்கூடாது. யோபும் தாவீது வழக்காடுவேன்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் வாய் திறந்து வழக்காடவில்லை. வழக்காடுகிற ஆண்டவர் நொறுக்கி போடுவேன் என்று சொல்வார். தேவனிடத்தில் நாம் வழக்காடக்கூடாது. கர்த்தர் நம்மிடத்தில் வழக்காடுகிறார். அவருக்குதான் நம்மிடத்தில் வழக்கு இருக்கிறது. நமக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து, நமக்கு கர்த்தருக்கு இடையில இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிறார், வாதிடுகிறார். ஆகவே இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவாகி நம்ம முழு அன்பையும் முழு இடத்தையும் கர்த்தருக்கு முதல்ல கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நம்மை படைத்த தேவனை நாம் அறிந்தவர்களாய் இருந்தால் நம்மை படைத்த தேவனுக்கு முதல் இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய இடங்கள், நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு இருக்குது? நம்முடைய ஜாபுக்கு இருக்கு. நம்முடைய வேலைக்கு நம்ம கொடுக்கிறோம். நம்முடைய நேரத்தை, முதல் இடத்தை. இன்னைக்கு கூட ஒரு சிலர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருந்தேன் நானு, இது போல வேலை இருக்குது, அப்படி போல வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவர் அப்பொழுதுதான் உங்களுடைய காரியத்தை பார்ப்பார். இன்னைக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை தேடுவதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். உன்னை படைத்தவருக்கு நீ முதலிடம் கொடுத்தால் அவர் உன்னை குறித்து கர்சனை உள்ளவராயிருக்கிறார். உன்னை குறித்து கர்சனை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யணும்னா, நம்முடைய வேலைக்கு முதலிடம் கொடுக்கிறோம், நம்முடைய குடும்பத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோம், நம்முடைய எல்லா காரியங்களும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதையெல்லாம் ஆண்டவருக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணி நீங்க எதையெல்லாம் இம்பார்ட்டன்ஸா நினைக்கிறீங்களோ அது எல்லாமே விக்கிரகம். விக்கிரகம்னா ஒரு சிலையை வச்சு கும்பிடுறதா விக்கிரகம் இல்ல.
நீங்கள் உங்கள் பொன்னையும் பொருளையும் அதிகமாய் நேசித்தீர்கள் என்றால், உங்கள் பணத்தை அதிகமாய் நேசித்தீர்கள் என்றால், உங்களுடைய கணவனையும் மனைவியையும் ஆண்டவரை விட அதிகமாய் நேசித்தீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை விட அதிகமாய் நேசித்தீர்கள் என்றால், உங்கள் வேலைகளையும் உங்களுடைய காரியங்களை அதிகமாய் ஆண்டவரை விட அதிகமாய் நேசித்தீர்கள் என்றால், எல்லாமே விக்கிரகம். விக்கிரகத்தை வழிபடுபவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். அப்போ விக்கிரகம் அவர்களை ஆண்டவர் என்ன செய்றாரு, தண்டிப்பார் என்று நம்ம பாக்குறோம். அப்போ கிறிஸ்துவாகிய நாம முழு அன்பையும் முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு உள்ளத்தோடு அந்த சொல்ற உள்ளார்ந்த மனசோடு டோட்டலா நீ ஆண்டவருக்கே உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். உண்மையான புத்தி உள்ள ஆராதனை என்ன தெரியுங்களா? நம்மையே ஜீவ பலியா அர்ப்பணிக்கிறது தான். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா அர்ப்பணிக்கிறது. ரோமர் 12:1 அதான் சொல்றது. அதான் புத்தி உள்ள ஆராதனை. அப்போ உண்மையான ஆராதனை நான் என்னையே அர்ப்பணிக்க வேண்டும். என் நேரத்தை, என்னுடைய ஜீவியத்தை, என்னுடைய காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கும் பொழுது அது ஆண்டவர் அது புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்றார். இன்னைக்கு திருச்சபை மனவாட்டி என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டை திருச்சபை மனவாட்டி என்று சொன்னால் நம்ம சோரம் போகாமல் ஒரே மணவாளனுக்கு உரியவர்களா இருக்கிறோம், அவருக்கு உண்மையா இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்ப நான் அவருக்கு உண்மையா இருக்கிறேனா? இன்னைக்கு இயேசுவினுடைய கொள்கைகளை பின்பற்றி இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, கர்த்தருக்கு உண்மையா இல்ல, இந்த உலகத்துக்கு உண்மையா இருக்கிறார்கள், இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கு உண்மையா இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர் சொல்றார், நான் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன், அவர்கள் பிள்ளையை கொல்லுவேன், அவர்கள் பிள்ளைகளை நான் கொல்லுவேன். எவ்வளவு பயங்கரமா சொல்றார். பிதாக்கள் செய்த பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டு விசாரிக்கிற நீதி உள்ள தேவன். இவ்விதமா இயேசுவேல் மேலும் அவளோடு சேர்ந்தவர்கள் மேலும் அவளை பின்பற்றுவர்கள் மேலும் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று இந்த சபையாரெல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப இயேசுவேலினுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள், உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், இந்த உலகத்தின் வேஷத்தை போடுகிறவர்கள், நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள், விக்கிரகத்தின் பின்னாடி போகிறவர்கள், இவர்கள் ஆண்டவர் என்ன கொல்லுவேன்றார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய வாழ்க்கை சற்றே அலசி ஆராய வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு மாய்மாலம் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உற்று பார்க்கிறார். மனுஷர்களை ஏமாத்திடலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. மனுஷர்களை ஏமாற்றிடலாம், ஆண்டவர் நம்முடைய உள்ளந்தரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்கள் 7 சபைகளில் 7 ஆவிகளை கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையானது நம்முடைய நினைவுகளையும் யோசனைகளை வகையறுக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை எப்படிப்பட்டது பாருங்க, ஜீவன் உள்ளது, வல்லமையானது, இருபுற கருக்களை எந்த பட்டயத்துல கருக்கானதாய், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதா இருக்கிறது, இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறதா இருக்கிறது. அப்போ மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப நம்முடைய யோசனைகளை அவரை வகையறுத்து பாக்குறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய யோசனைகள்ல வீண் விருதா. சங்கீதக்காரன் சொல்றான், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன். சங்கீதம் 139 நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். அவர் என்னன்னா ஒவ்வொரு அக்கா அப்படியே இம்மியா எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, சொல் பிறவாததுக்கு முன்பாகவே நம்ம என்ன பேச போறோன்றது கூட, இப்ப நான் பேசின்னு இருக்கிறேன்னா நான் என்ன பேச போறேன்றது அவருக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரியாது என்ன பேச போறேன்றது. ஆனா அவருக்கு தெரியும். அதனாலதான் அந்த வார்த்தைகள் அவர் போடுகிறார். தாயின் வயிற்றுல கருவா இருக்கும் பொழுது அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அதனுடைய பெயரை அறிந்தவர் நம்முடைய தேவன். அதனுடைய அந்த பெயர் சொல்லி நம்மை அழைக்கிற தேவன். நம்ம ஆழங்களுக்கு போவோமோ, அந்த ஆழங்களுக்குள்ள போனா கூட பாருங்க, கடலின் ஆழத்துக்கு, சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள போனா கூட என்னை நீர் அறிகிறீர். எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா அந்த சங்கீதம், வாசித்து பாருங்க. இப்போ நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். இன்னைக்கு எத்தனையோ திருச்சபைகளை கர்த்தர் பாக்குறார். இன்னைக்கு திருச்சபைகள், எல்லா திருச்சபைகளும் எத்தனையோ டினாமினேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டினாமினேஷனும் எல்லாமே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எந்த நிலையில இருக்கு? சமுதாய முன்னேற்றம், கல்வித்துறை, மருத்துவம், கிராமம், ஆலய கட்டுதல், இதெல்லாமே ஏதோ ஒரு கான்செப்ட்ல, ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல, ஏதோ ஒரு முனைப்புல, சோசியல் சர்வீஸ்ல நம்ம ஆரம்பித்து
நம் கர்த்தரை அறிமுகப்படுத்துவதற்காக ஆரம்பித்து கடைசியில இது எல்லாமே பணத்தை அடிப்படையா வைத்து நடக்கிறதா மாறி போச்சு எல்லாமே. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா தொடங்கினது ஒரு நோக்கம், ஆனால் முடிவு எப்படி இருந்தது, முடிவு எப்படி இருக்கிறது, இன்னைக்கு மணி பேஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாமே எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் பாருங்க. இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் மீடியம் கிறிஸ்தவ நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அன்றைக்கு தொடங்கும் பொழுது இருந்த அந்த ஒரு டெடிகேஷன் இன்னைக்கு இருக்குதானா இல்ல. காரணம் என்ன? இயேசபேலினுடைய ஆவி, உலகத்துக்கு ஒத்த வேஷம். அது என்னன்னா சோரம் போகிற காரியம். இதுதான் சோரம் போகிற காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நிறுவனங்கள், கர்த்தருடைய காரியத்துல முனைப்பாய் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் இன்றைக்கு எப்படி போயிருது? பணம், பொருள், பட்டம், உலகத்துக்கு ஒத்த வேஷம். அப்போ இந்த நிலையில போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு தொழிற்சாலை என்று பார்த்தால், ஒரு கிறிஸ்தவ நிறுவனங்கள் என்று பார்த்தால், ஒரு கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற ஒரு காரியங்கள் பார்த்தா உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஒரு பண்டிகை, ஒரு புறஜாதிக்குரிய பண்டிகைன்னா மற்றவர்களை போலவே அவர்கள் தேங்காய் உடைக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள், எல்லாமே பண்றாங்க. சில நேரம் அரச மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் கல்யாணம் கூட பண்றாங்க, கழுதை கூட கல்யாணம் பண்றாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறார்கள். யாரு? கிறிஸ்தவர்கள், படித்த முட்டாள்களா இருக்கிறார்கள், அறிவில்லாதவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் படித்து பெரிய அறிஞர்களா இருக்கிறவர்கள் கூட விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு மனமில்லை. கல்லு பேசுமா என்று தெரியாமலே இன்னைக்கு கல்லையும் மண்ணை சுற்றி கொண்டு வருகிறவர்கள் மத்தியில உண்மையான தேவனை அறிந்தவர்கள் கூட இன்னைக்கு மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். உள்ளிந்திரியங்களை, இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் நம்முடைய தேவன். எரேமியா 17:10 சொல்லுது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிற ஒரு உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறோமா இது. அவன் என்ன செய்யறான்னு அதுக்கேத்த பலன் நான் கொடுப்பேன், கண்டிப்பா கொடுப்பேன். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் அதுதான். விரிவுரை வேதாகமத்துல ஒரு வார்த்தை சொல்வது, மனதையும் எண்ணத்தையும் நோக்கத்தையும் இருதயத்தின் ஆழத்தையும் ஆராய்ந்தறிகிறவர் என்று சொல்லப்படுகிறது. இப்போ உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களும் சொல்ற அந்த ரெண்டு வார்த்தை எதை குறியுதா? மனதையும் எண்ணத்தையும் நோக்கத்தையும் இருதயத்தின் ஆழத்தையும் ஆராய்ந்தறிகிறார். அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்ற? I am he who searches minds, the thoughts, feelings and purposes and the heart. பாருங்க, நம்மளுடைய மைண்ட், நம்முடைய தாட், நம்முடைய ஃபீலிங், நம்முடைய பர்பஸ் ஆஃப் ஹார்ட் எல்லாத்தையுமே அவர் ஆராய்கிற தேவன். எல்லாத்தையுமே, ஈச் அண்ட் எவ்ரி திங், அவர் எல்லாத்தையுமே அவர் ஆராய்ந்தறிகிற தேவனா இருக்கார். எரேமியா 11:20 சேனைகளை கர்த்தாவே உள்ளந்திரியங்களை இருதயங்களை சோதித்தருகிற நீதி உள்ள நியாயாதிபதியே. அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். நம்மிடத்தில் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய உள்ளந்திரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. இன்னைக்கு கள்ள கணக்கு எழுதினாலும் அவருக்கு தெரியும். இன்னைக்கு விழா எடுத்து ஆலயத்துல என்னென்ன செய்யறாங்கன்றதும் அவருக்கு தெரியும். இப்ப கடன் வாங்கிட்டு ஏமாற்றுறவங்களையும் தெரியும், மாய்மாலம் பண்றவங்களையும் அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்வது? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? ஏசபேலினுடைய காரியத்தை சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடைய விபச்சாரம் செய்த. அப்படி என்றால் விபச்சாரம், அவளோட விபச்சாரம்னா அவளுடைய சுவாபங்களோடு பிணைகிறவர்கள் என்று அர்த்தம். அப்ப அந்த சுவாபங்களை தன்னுடையதாக்கி கொள்கிறவர்கள். இப்ப இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வந்த ஒருத்தர் என்ன செய்யணும்? இந்த மாதிரி நிலையில போகக்கூடாது, அவளோடு பிணைந்து கொடுக்க கூடாது, அவளுடைய சுவாபங்களோடு நம்ம இணையக்கூடாது, அவளோடு உறவு கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் அந்த காரியங்கள் நமக்குள் வரக்கூடாது, உலகம் நமக்குள் வரக்கூடாது, உலகத்தின் காரியங்கள் நமக்குள் வரக்கூடாது, நிர்விசாரம் வரக்கூடாது, கர்த்தரை தவிர மற்றவைகள் நமக்கு முனைப்பாய் இருக்கக்கூடாது, முதன்மையா இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவர் சொல்றார்.
அப்படி எதெல்லாம் நீ இயேசுபலை போல நீ உன்னுடைய காரியத்துல நீ முதன்மைப்படுத்தினாயோ, அப்பொழுது நான் அதை அவளை எப்படி கட்டில் கிடையாக்குவேன், அதே போல உன்னையும் கட்டில் கிடையாக்கு. அப்படி என்றால் என்ன? வார்ன் பண்றார். படுத்த படிக்க போட்டுருவேன். தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி, மிகுந்த உபத்திரம், கொஞ்ச நஞ்ச உபத்திரம் இல்ல, மிகுந்த உபத்திரம், தாங்கொன்னா உபத்திரம். மனம் திரும்பலன்னா தாங்கொன்னா உபத்திரம். நீங்க மனம் திரும்ப வேண்டும், ஆண்டட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய மீறுதல்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் விக்கிரகத்தின் பின்னாடி போறீங்களா? இன்னும் தொட்டு ஏதாவது கும்பிட்டு கொண்டு இருக்கிறீர்களா? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் சொல்றா, அவளுடைய பிள்ளைகளை கொள்ளுவேன், பிள்ளைகளையும் நான் விட்டு வைக்கிறது இல்ல. அப்பொழுது நானே உள்ளிருந்தீங்களை இருதயங்களை ஆராய்ந்திருக்கிறவர் எல்லா சபைகள் அறிந்து கொள்ளும், அன்றைய உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படி பலன் அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆக இந்த நாளில் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளும். பாருங்க, ஒரு ரட்சிப்புக்குள்ள வருகிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் செய்கிற தவறுகளை உணர்த்துவார். உண்மையிலுமே நீங்க ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க ஜெபத்துல உட்கார்ந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை உணர்த்துங்க, என் பாவங்களை உணர்த்துங்கன்னா உங்க முன்னாடி ஒரு படம் போல ஓடும். சில பேர் சொல்றத நாம் பார்க்கலாம். ஏன் நமக்கே கூட அந்த அனுபவம் வந்திருக்கும். ஒரு ரட்சிப்புக்குள் வந்தவர்கள் உண்மையிலுமே தேவனை தேடும் பொழுது, ஆண்டவரே என் குற்றங்களை உணர்த்துங்க, என் பாவங்களை உணர்த்துங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால், உங்கள் பாவங்களை ஆண்டவர் உங்கள் கண் முன்னாடி படம் போல ஓட்டுவார். உடனே அதற்கு மனஸ்தாவப்பட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம ஆயத்தமாக வேண்டும். இன்னைக்கு தியத்ரா சபை, அந்த இயேசபேலினுடைய ஆவி இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறதா சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இடம் கொடுக்க கூடாது. இயேசபேலை விரட்டி விடுங்கள். ஆண்டவர் சொல்ற, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசபேலின் ஆவி ஒரு பிசாசின் ஆவி, அது சாத்தானுடைய ஆவி. அந்த ஆவிக்கு நமக்கு பங்கு இல்லை. அந்த ஆவி நம்ம இடத்தில் வரக்கூடாது. தேவன் அதனால தான் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். கட்டில் கடையாக்குவேன், பள்ள தட்டுறன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு கட்டில் கடையாக்குவேன். அப்படி என்றால் படுத்தி ஆக்கி விட்டுறன்றார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னிடத்துல ஏதாவது குற்றங்கள் இருக்கிறதா, என்னிடத்துல ஏதாவது மீறுதல்கள் இருக்கிறதா, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா மன்னி. நீர் ஒருவரே உண்மையான தேவன், நீர் ஒருவரே அப்பா பரத்தையும் அப்பா இந்த பூமியை படைத்தவர், சர்வ வல்லவர். உம்மிடத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம ஒப்பு கொடுப்போம். நம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு அவன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே அப்பா, இந்த 22, 23 வசனத்தை அப்பா இந்த நாளில தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்திரு. கோடான கோடி ஸ்தோத்திரம். தியத்ரா சபையில இருக்கக்கூடிய அந்த இயேசபேலினுடைய ஆவி இதோ இந்த நாட்களில சபைகளுக்குள்ளே, சபை விசுவாசிகளுக்குள்ளே அப்பா வராதபடிக்கு என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. குறிப்பாக இந்த மனவாட்டிக்குள்ள இருக்கிற எங்களுக்குள்ள ஏதாகிலும் அப்பா உமக்கு விரோதமான காரியங்கள் இருப்பேன், அதை எங்களுக்கு உணர்த்தி அதை திருத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்பா எந்த விதத்தில் நாங்கள் உமது கோபத்துக்கு ஆளாகாதபடி என் தேவன் எங்க மேல் மனம் இறங்குங்கப்பா. என் ஜனமே அம்மி ருகாமா இரக்கமா இருக்கிறவர் என்று சொல்லுகிறவரே அப்பா, இதோ இந்த இடத்துல அப்பா எங்களை நீர் இரக்கத்தோடு கண்ணோக்கி பாருங்கப்பா. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி கர்த்தாவே இதோ இந்த நாளில் எங்களை அழைக்கிற தேவன், உம்முடைய ஜனமாகி எங்களை கைவிடாதிருந்த தகப்பனே. நாங்கள் உம்முடைய ஜனம், எங்களை நீர் அப்பா இரக்கம் பாராட்டி உம்மோடு சேர்த்து கொள்ளுங்க. அந்த கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்களை ஒவ்வொருவரையும் கல்வாரி ரத்தத்துல மறைத்துக் கொள்ளும். இதுவரைக்கும் நாங்கள் செய்த எல்லா குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிங்கப்பா. அப்பா இந்த குழுல இருக்கிற ஒவ்வொருவருடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா. ரத்தத்தினாலே கழுவி சுத்திக்கிறீங்க ராஜா. ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்த, பரிசுத்தப்படுத்தும் ராஜா. மீதியான காரியங்களை நாங்கள் தொடர்ந்து தியானிக்க எங்களுக்கு அப்பா கிருபை தாங்க. உமக்கு சித்தமானால் கர்த்தாவே அடுத்த வாரத்தில் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வருகை இருக்குமானால் எங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தத்தோடு காணப்பட உதவி செய்யுங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகருமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.